வாசனை வருதா? ஷூட்லயே கொஞ்சம் இதுவாயிடும். ஷூட் மாமி, ஆண்டி, பாட்டி, ஐ கான்ட் ஸ்டாண்ட் சச் வேர்ட்ஸ். அழகா எல்லாரும் ரமான்னு கூப்பிடுவோம். ரொம்ப ஃபைனா இருக்க மாட்டோம். ஓகே, கொஞ்சம் அந்த நான் ஃபைனா பண்ணாலும் சரி, கோர்ஸா பண்ணாலும் சரி, நீங்க தானே சொல்ல போற, அது சொல்லுவா. நோட்டேன். இதெல்லாம் ரொம்ப காரம் இல்லாத மிளகா தான். அது பேரு சொங்கி மிளகாம்பே நான். அது கொஞ்சம் தள தளன்னு இருக்கணும், அது கொழ கொழன்னு பண்ணக்கூடாது, இலை இலையா இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். அது நோட்டா சொல்லுவீங்க. யூ கேன் சே இட் இஸ் தி ரெசிபி ஃபார் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல்? கொள்ளு ரசம். சபாஷ். 2 டேபிள் ஸ்பூன் கொள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, அப்புறம் ஒரு 4-5 மிளகா வத்தல், அப்புறம் ஒரு 2 தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி வந்து இதை ஒரு கரைச்சாக்க 1.5 லிட்டர் வரும், கொஞ்சம் வெல்லம், தேங்காய், பச்சை மிளகாய். கொள்ளு இருக்கு பத்தியா, அதை முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம். அடுத்தது ஜீரகம், பெப்பர் போடு, அப்புறம் தனியா, இது வந்து மிளகா வத்தல். ரொம்ப காரம் போடல, ஏன்னா பெப்பர்லாம் இருக்கு அதுல, நிறைய பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, நல்லா பெருசா 2 தக்காளி, கொஞ்சம் உப்பையும் போட்டுண்டு பிசியணும். இதை பாரு எப்படி பிசிறேன் பாரு, புளி கரைச்சது. இதை பாரு, இதோட ஊத்துறேன் பாரு. இப்போ வந்து இதுக்கு ஏத்த மாதிரி இந்த பொடி போடுறேன். இப்போ ரசப்பொடி மாதிரியே தான் எல்லாத்தையும் போட்டுட்டு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் வெல்லம், தென் ஃபைனலி அடுப்பை மூட்டணும். அப்பதான் அடுப்பை மூட்டணும். அது ஒரே ஒரு வெட்டை மிளகா, துளி ஜீரகம், சீ காப்பாத். எக்ஸெப்ஷனல் ரசம்.